Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் போன அந்த ஜபல்கட் ட்ரிப்போடைய கண்டினியூட்டி வீடியோ தாங்க இது. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து அந்த ஜபல்கட்டோட வியூ பாயிண்டில் அப்படியே வந்து டென்ட்டெல்லாம் போட்டு அப்படியே ஸ்டே பண்ணணும். நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு வரணும் தாங்க ஆசை. ஆனால் என்னங்க பண்ணுறது, பயங்கரமான குளிர். இந்த குளிரை கூட வந்து நம்ம இந்த ஜெர்கின் ஸ்வெட்டர் இதெல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணிடலாம் போல். ஆனால் இந்த விண்டு அந்த காற்று அடிச்சுது பாருங்கள், சும்மா டமார் டமார் டமார்னு ஒரே சவுண்டு. அப்படியே நம்ம கதவு வந்து படார்னு அரைஞ்சி சாத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டுங்க. அப்படியே காதே வந்து காது சவ்வி கிழிஞ்சிடும் போல இருக்குது, அந்த மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. நம்மளால் அந்த சவுண்டில் தூங்கவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் ரூம் போட்டு தங்க வேண்டியதாக போயிடுச்சு. இருந்தாலும் எப்படா பொழுது விடியும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 5:30 இருக்கும். இயர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டோம். அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னர் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த சின்ன ஷாப்பு அங்கே இருக்கா அப்படின்ட்டு அதை பார்க்க போனோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாக கும்மிருட்டாக இருந்தது. கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அப்படியே இந்த கேரவனில் வந்து அப்படியே லைட் வெளிச்சம் வந்துட்டு இருந்ததுங்க. ஃபுல்லாக கும்மிருட்டாக தான் இருந்தது. சரி 5:45 ஆகிடுச்சு. அப்படியே நம்ம வந்து வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டோம்னா 6 மணிக்கெலாம் அப்படியே சன்ரைஸை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம். இந்த நேரத்தில் வந்து பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாகிடுச்சு. என்னப்பா இந்த நேரத்தில் போய் சாப்பிட்டுட்ருக்கீங்களே அப்படின்ட்டு. நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்து இப்போ சாப்பிடுவாங்க போல இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தவங்க அப்படியே கேம்ப் ஃபயர் போட்டுட்ருக்குறாங்க. டைம் 6 o'clock ஆனோன்னே அப்படியே லைட்டாக மெதுவாக வந்து அப்படியே சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சன்ரைஸ் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் லெவல் 11 டிகிரி செல்சியஸில் தான் இருந்தது. பயங்கரமாக குளிர்ச்சி. அதை விட காற்று வந்து பார்த்திங்கன்னா சுள்ளுன்னு அடிச்சிருந்தது. இருந்தாலும் இவ்வளோ குளிர்லேயும் இவ்வளோ காற்றுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க முதற்கொண்டு அப்படியே இந்த டென்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டையே வந்து போர்வையாக்கி அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தார். ஏன்னா அவ்வளோ குளிர் காற்று அடிச்சிட்டு இருந்ததுங்க. எப்படி இருக்கு பாருங்க மலைகள்லாம். மேகம்லாம் அப்படியே மறக்குது பாருங்க. இந்த பிளேஸ் எவ்வளோ அழகா இருக்கு. பார்வை உலகம் இழித்து கொண்ட வேலையிலே இது சன்ரைஸ் ஆகும்போது மட்டும்தாங்க இந்த பிளேஸில் அப்படியே இந்த மேகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மலைகளுக்கு கீழே மிதந்துட்டு வர்றது நம்ம கண்ணுக்கு தெரியும். மதியான நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள்லாம் தெரியாது. அதனால தான் வந்து சன்ரைஸ் அப்போ இந்த பிளேஸில் வந்து பார்க்கணும் அப்படின்வாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே மேகங்கள்லாம் அழகாக மிதங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு.
ஒரு வழியாக இன்றைக்கி வந்து இந்த சூப்பரான அந்த சன்ரைஸ் சீனை வந்து பார்த்தாச்சிங்க. அப்படியே மலைகளுக்கு நடுவில் அந்த மேகங்கள்லாம் மிதந்துட்டு இருக்கிறத வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசில் அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் போல் இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே 25 இயர்ஸாக இருக்கிறோம் ஓமானில். ஆனால் ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான இந்த சீனரைஸை பார்த்ததே கிடையாதுங்க. நாங்களும் வந்து இந்த மாதிரி இந்த சன்ரைஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை வந்து சலாலாவில் ஜபல் சம்ஹான்லேயும் ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஓமானில் வந்து ஜபல் ஷம்ல அங்கேயும் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகங்கள்லாம் இல்லாமல் இல்லைன்னா ஓவரான மேகங்கள் வந்து அப்படியே மூடி இருக்கும், சன்னும் தெரியாது. இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. பட் திஸ் டைம் தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து அப்படியே சன்ரைஸ் ஆனதும் அப்படியே இந்த மேகங்கள்லாம் மிதக்கிறது வந்து சூப்பராக பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னுமே வந்து ஓமானில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க, இது வந்து ஓமானில் எந்த பிளேஸில் இருக்குது, எந்த வழியாக போகணும் அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே ரூம்ஸ்லாம் சூப்பராக அவைலபிளாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த ரூம்ஸில் வந்து தங்க முடியாதவங்க, இல்லை டென்ட்டு போட்டு தங்குறதுக்கு முடியாதவங்க, இவங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக மஸ்கட்டில் ஒரு இயர்லி மார்னிங் 3 o'clock வந்து கிளம்பிடுங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த 2.5 hours வந்து ரீச் ஆகிடலாம். ரோடு சூப்பராகவே இருக்குது. பட் இயர்லி மார்னிங் ஒரு 5:30 வந்து இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சன்ரைஸ் ஆகும்போதே வந்து அந்த ஆரஞ்சு கலர் வந்து இந்த மேகங்கள் மேலெல்லாம் பட்டு அப்படியே வந்து ஆரஞ்சு கலர் மேகங்கள் வந்து அப்படியே மிதக்கிறத பார்க்கலாம். அப்படியே ஆரஞ்சு கலர் லேயர் ஒன்று தெரியும், அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுவும் வந்து இந்த மாதிரி வின்டர் டயத்தில், அதாவது டிசம்பர் மந்தில் வந்தீங்கன்னா தான் அந்த மேகங்கள்லாம் க்ளவுட்ஸ்லாம் இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் மற்ற நேரத்தில் வந்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து சூரியன் மேலே வந்தோடனே வந்து பாருங்கள் க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே மறைஞ்சிருச்சு. ஓமானில் இல்லாத அதர் கண்ட்ரியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓமானில் நாங்கள் எந்தெந்த பிளேஸ் எல்லாம் வந்து சுற்றி பார்க்க போகிறோமோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கும் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். எந்த ஒரு ஆங்கிளையும் மிஸ் பண்ணாமல் எல்லா ஆங்கிள்லையும் வந்து கேமராவில் ஷூட் பண்ணி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு அப்புறமும் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து அந்த எண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு தான் நாங்கள் மேற்கொண்டு ட்ராவல் பண்ணி வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் தான் இருக்குது. அங்கேருந்து இப்போ அந்த வியூவிலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக நமக்கு ஒன்லி மலைகள் மட்டும்தான் தெரிஞ்சுது. இங்கே வந்து பார்த்தோன்னா பாருங்கள் 2-3 கிராமங்கள் இருக்குது கீழே, நல்லா கிளியராக தெரிஞ்சுது. ஸோ ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். இந்த ரோட்டுக்கு வரும்போதே வந்து அவங்க வந்து டேஞ்சர் அப்படின்னு போர்டு வச்சுருக்குறாங்க. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம ஓன் ரிஸ்கில் தான் வரணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரோடுலாம் வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. ஸோ இந்த வில்லேஜஸில் இருந்தும் வந்து இந்த ஹட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வரலாம். அதனால தான் சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஹட்டுக்கு வர்றது வந்து ஆஃப் ரோடில் தான் வரணும், அதே மாதிரி ஸ்டிப்பாக செங்குத்தாக ரோடு இருக்கும் அப்படின்லாம். கண்டிப்பாக இந்த மாதிரி வில்லேஜஸ்லேருந்து ஹட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வரணும்னா ரோடு அப்படி தாங்க இருக்குது. ஃபுல்லாக ஆஃப் ரோடு அப்படியே வந்து ஸ்டிப்பாக செங்குத்தாக போயிட்டுருக்குது. பட் நமக்கு வந்து இந்த மஸ்கட்டில் இருக்கிறவங்க இந்த ரூட் வழியாக வரணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே அல்குத்தா கேவ் வழியாக அந்த ரூட்டை பிடிச்சோன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு 2.5 hours வந்து இந்த இடத்த வந்து ரீச் ஆகிடலாம். ஆல்மோஸ்ட் இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வியூ பாயிண்ட்டும் சுற்றி பார்த்துட்டு தாங்க வந்து கிளம்பணும். பொதுவாக வந்து டிரைவிங் தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோடு, அதாவது டெசர்ட் ரோடு, பீச் ரோடு, இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியா ரோடுலாம் வந்துச்சுன்னா நம்மளும் வந்து டிரைவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் ஆசை வந்துச்சு. சரி அப்படியே என் ஹஸ்பண்டுக்கிட்ட அப்படியே பர்மிஷன் வாங்கினா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்லேருந்து ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 kilometer தான் இருக்கும். ஜஸ்ட்டு நான் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் டிரைவ் பண்ணும்போது சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி ஓமானில் ஒரு 10 yearsக்கு மேலேயே ஆகுதுங்க. என் பசங்களை வந்து பிக்கப் பண்ணியிருக்கேன், ட்ராப் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்களாம் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்தாருன்னா அப்படியே வந்து ரீச் ஆகிற அந்த பிளேஸை ரீச் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வாழ ஸ்டேரிங்க, அங்கே பள்ளம் இருக்குது, இப்படி பார்த்து ஓட்டு, இங்கே இண்டிகேட்டரை போடு அப்படின்ட்டு நொய்யுன்னு அந்த பிளேஸை ரீச் ஆகிற வரைக்கும் 1008 குறை சொல்லிகிட்டே தாங்க வருவாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட வரும்போது நான் ட்ரைவ் பண்ணவே மாட்டேன். நீங்களே ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன்.
எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான இப்போ இஷ்யூலாம் வருதா, இல்லை எல்லா ஹஸ்பண்டும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவிங் தெரிஞ்ச லேடிஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காரில் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம ஏறுவோம். ஆனால் அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து இவங்க கொடுக்குற அந்த டார்ச்சரில் பயங்கரமாக வந்து ஃபெட்டப் ஆகிடுவோம். இறங்கும்போதே கோவமாக தான் இறங்குவோம். இந்த டைமும் அதே மாதிரி ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, அவரை எப்படியோ ஒரு சமாளித்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து நாங்கள் வந்து டெஸ்டினேஷனை வந்து ரீச் ஆகிடுச்சு. அதாவது ரூமுக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் இருந்த பிளேஸுங்க இது. நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும், நல்ல வந்து ப்ளே கிரவுண்ட்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராகவே நான் சொல்லியிருப்பேன், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த டென்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதும் கேரவானையும் வந்து அதில் ஸ்டே பண்ணுறது தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதனாலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருந்ததுங்க. 1-2 தான் வந்து ஆளுங்க வந்து தங்கியிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஜபல்கட்டில் அந்த வியூ பாயிண்ட்லேயே வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு குக்கிங் செட்டப்போடு தான் போயிருந்தோம். ஆனால் அடித்த குளிர் காற்றுல வந்து எங்களால் வந்து அங்கே ஒரு சின்னதாக டீ கூட போட முடியலைங்க. சரி, எடுத்துகிட்டு வந்து அதை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமில் வந்து அப்படியே டீ போட்டு குடிச்சிட்ருக்கோம். கிளைமேட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. பாருங்க, ஜன்னல்லாம் திறந்தோன்னா நல்லா வெயில் அடிக்குது. நெக்ஸ்ட்டு குளித்து முடிச்சுட்டு பேக்கிங்லாம் பண்ணியாச்சுங்க. செக் அவுட் ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கு ப்ரெட்டு இதெல்லாமே வந்து லுல்லுலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்படியே எக்கு ப்ரெட்டு டோஸ்ட்டு போட்டு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டையும் வந்து ரூம்லேயே முடிச்சுக்கிட்டோம். மதியம் 12 o'clock செக் அவுட் ஆகணும் அப்படின்னாங்க. பட் ஆளுங்களாம் யாரும் இல்லை, அதனால் எங்களை ஃபோர்ஸ் பண்ணல. நாங்கள் செக் அவுட் ஆகும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து 1 o'clock மாதிரி ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் இருக்கிற இந்த கேரவன் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். கேரவனை பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன கேரவன், பெரிய கேரவன், அந்த சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த ரெண்ட்டு வந்து வேரி ஆகுங்க. வந்து ஒவ்வொரு கேரவனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அந்த வியூ பாயிண்ட்டுக்கு முன்னால் வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. இந்த கேரவன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேரவன் தான். இதனுடைய ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 riyal per டேக்கு. இதில் வந்து என்னென்ன ஸ்பெஷலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டு, ஏசி, தென் வந்து சின்னதாக டைனிங் டேபிள், பங்க் பெட் வசதியுமே இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சன், சிங்க்கு, ஓவன், சிம்னி எல்லாமே வச்சுருக்காங்க. கிச்சன் கேபினெட் கூட இருக்குதுங்க. சின்னதாக ஒரு வார்ட்ரோபுமே வச்சுருக்குறாங்க. அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னதாக வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ளைட்லலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. பட் கூடவே வந்து உங்களுக்கு இந்த பாத் டப்புமே வச்சுருக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே வசதியாக தான் இருக்குது. அப்படியே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஃபா செட்லாம் போட்டு அவங்க வெளியில் உட்காந்து பேசுகிறதுக்கு வசதி இருக்குது. அதுக்கப்புறம் பார்பிக்யூ போடுறதுக்கு அடுப்புலாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் சின்னதாக பார்க் மாதிரி ஒரு செட்டப்பும் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த கேரவனில் தங்குறத வந்து ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மெம்பர்ஸ் கவுண்டட் கிடையாதுங்க. ஒரு கேரவனில் எத்தனை மெம்பர்ஸ் வேணால் ஸ்டே பண்ணிக்கலாமா. பட் இந்த ஹோட்டல் ரூம்ஸில் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் கவுண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்ட்டு பே பண்ணணும். இங்கே வந்து ஜஸ்ட்டு கேரவனுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். சின்ன கேரவனாக இருந்தால் அதுக்கு ஒரு ரெண்ட்டு, பெரிய கேரவனாக இருந்தால் அதனுடைய செட்டை பொறுத்து அதுக்கு ஒரு ரெண்ட்டு வேரி ஆகும் அப்படின்னாங்க. அப்படியே நாங்கள் வந்து மறுபடியும் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஃப் இருந்தது. அப்படியே அங்கேயே காஃபி குடிச்சிட்டு ஒரு சூப்பரான ஒரு எம்ஜிஆர் சாங் அப்படியே ஷார்ட்ஸுக்கு வந்து ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே மஸ்கட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வில்லேஜ் ரோடை வந்து சூஸ் பண்ணலிங்க. அப்படியே அந்த அல்குதா கேவ் வழியாக போவோம் இல்லையா, அந்த ரூட்டை தான் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ ஜபல்கட்லேருந்து மஸ்கட் போகிற வரைக்குமே ரோடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குதுங்க. எனி டைம் போயிட்டு வரலாம். ஸோ ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். வந்து ஒரு இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி ரோடு தான். ஜஸ்ட்டு ஒரு 2.5 hours வந்து நீங்கள் மஸ்கட்டுக்கு ரீச் ஆகிடலாம். நாங்கள் ஒரு 4:30 வந்து பார்த்திங்கன்னா குரம் ஏரியாவை ரீச் ஆகிட்டோங்க. தென் வந்து அங்கே இருக்க அந்த குரம் பார்க்கில் உட்காந்து அப்படியே எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா லைவ் சாட் போட்டுட்டு இருந்தோம். லைவ் ஸ்ட்ரீமு ஒரு 2.5 hours அப்படியே போயிட்டு இருந்தது. தென் வந்து ஒரு 7 o'clock வந்து மஸ்கட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இன்றைக்கி டின்னருக்கு எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி ஏரியாவில் இருக்க ஏஆர்கே ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். 2-3 டைம் போயிருக்கிறோம். பட் அந்த டைம்லாம் லேட்டாக போனதுனால வந்து க்ளோஸ்
ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைம் வந்து இயர்லியாகவே போயிருந்தோம், ஒரு 7-7:30க்கு போயிருந்தோம். ஸோ ஃபுட்டு எங்களுக்கு கிடைச்சிது. ஃபுட்டோட டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க. மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். தென் வந்து சிக்கன் லாலிபாப், அப்புறம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை, இந்த மாதிரி லிமிட்டட் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லைங்க. வீட்டில் குக் பண்ணுற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஓமானில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக செமையான ஒரு டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு 8 o'clock மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜபல்கத் பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.